அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை என்னும் ஓடத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் 2/8/2024 முதல் 8/8/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை வலுவாக ஆராய்ந்து பார்க்கும் போது பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைவதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால், 7.5 சனியில் விரய சனி வக்ரம் பெற்றிருப்பது நல்ல மாறுதலை வலுவாக பெற்று தருதுங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு வலுவாக நிறைந்து கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நிதி சார்ந்த பிரச்சனைகள் விலகுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மங்களகாரகன் தைரியஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி உண்டு. ஏனென்றால் அவர் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் இரட்டிப்பான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் உண்டு. நினைப்பதை விட அனைத்து காரியங்களிலும் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்குங்க. புதிதாக நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம் போன்றவை வாங்குவதற்கான யோகமும், அசையும் அசையா சொத்துக்கள் மற்றும் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் உச்ச அதிபதி ருணரோக சத்ருஸ்தானத்தில் மறைகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான மறைமுகமான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை விட்டு விலகும். புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. ராசிக்கு சகாயமானவரான சூரியன் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். தந்தை வழி உறவு முறைகளில் இருந்த மன வருத்தம் இந்த தருணத்தில் விலகும். இதில் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமையும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனையும் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உண்டு. வித்யா கரகன் வக்ரம் பெற்றிருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக நிறைந்து கிடைக்கிறது. சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக வலம் வரப்போகிறார். நினைப்பதை விட அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகும். இவ்வளவு சாதகமான அமைப்பு இருந்தாலும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது ஜென்மத்தில் ராகு இருக்கிறார். எனவே அவசரம் காட்ட வேண்டாம். அதே போன்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ல் கேது இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பயங்களும் மனதில் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு. இது போன்ற எதிர்மறையான சிந்தனைகளை மற்றும் சற்று கூடுதலாக கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக 3ஆம் தேதி இறை வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். ஆடி பெருக்கென்று பல பணிகளை புதிதாக துவங்கலாம். அவை பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயம் அமையும். அதோடு மட்டுமல்லாது 4ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகிறது. மிக முக்கியமான அமாவாசையாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் இறை வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் சரியான முறையில் மேற்கொண்டால் வாழ்க்கை என்னும் ஓடத்தில் தத்தளிப்பு நிலை மாறி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு.